ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆரம்பிச்சிருந்தாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு கிளாஸ் வாஸ். இன்னைக்கு என்னன்னா என்னோட பர்த்டே ஜூன் 10. ஸோ பர்த்டே கொண்டாட இருக்கோம், அது கொண்டாடணும். ஸோ இந்த நிகழ்ச்சியை நம்ம ஒரு பாடலோட ஆண்டவரை துதித்து பாடி நம்ம ஆரம்பிக்க போகின்றோம். நமக்கு தெரிந்த துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமதே என்ற பாடத்தில் ஒரு சரணத்தை மட்டும் நம்ம துதித்து நம்ம சந்தோஷத்தோடு நம்ம பாடுவோம். அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்தர சொத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளவே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். சங்கீதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து கேட்போம். சங்கீதம் 33. நீதிமான்களே, கர்த்தருக்குள் கலிகூருங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்துடனே வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமாய் இருக்கின்றன. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவர்களின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டன. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜனங்களை பொக்கிஷமாக வைக்கிறார். பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சியிருப்பதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் என்பதே. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த வருஷம் கர்த்தர் கிருபையாய் கொடுத்த ஜோசியா வில்லியம்ஸினுடைய வாழ்க்கையில 9 ஆண்டுகளை முடித்து 10வது ஆண்டுக்குள்ள நுழைவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். கடந்த நாட்களில் கண்மணி போல் காத்த கர்த்தர் உண்மையிலேயே பல்வேறு இன்னல்கள், துக்கங்கள், தொல்லைகள் எல்லாம் வாழ்க்கையில நகர்த்து வந்தாலும் கூட எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் காத்து கொண்டார். அதுதான் உண்மை. ஒரு விஷயத்தை நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இந்த இடத்துல நாங்கள் சொல்லுவோம். என்ன அப்படின்னா, கடந்த 10 ஆண்டுகள்ல, இந்த 9 ஆண்டுகள்ல ஜோசியாவுக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கின்றோம். ஆனால் சொல்லிக் கொடுத்ததுல ரொம்ப முக்கியமான ஒரு சொல்லிக் கொடுத்தல் என்ன சொல்லிக் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, கர்த்தரை நம்புவதற்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறோம். கர்த்தரை நம்பி நன்மை செய்வதற்கு, கர்த்தருக்காக வாழ்வதற்கு, இந்த பூமியில் வாழுகிற நாள் வரைக்கும் கர்த்தருக்காக வாழ்வதற்கு, இந்த பூமியில் வாழ்வதற்கு பிறகு கர்த்தரோடு வாழ்வதற்கு அந்த நம்பிக்கையை அவருக்கு விதைத்திருக்கின்றோம். அதுதான் இந்த பாடலுடைய இந்த வரியை நாங்கள் அவருக்கு சொல்லிக் கொடுத்ததை நாங்கள் பாடினோம். கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்திரிக்கின்றோம். இதை நாங்கள் எங்களுடைய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறதுனால ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, கர்த்தர் கொடுத்த இந்த ஆலோசனை என்பது நித்திய காலமாகவும்
கர்த்தருடைய இருதயத்தின் நினைவுகளை நாங்கள் அவருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறதுனால இந்த ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறையாக அவனுக்குள்ள நிலைத்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புகின்றோம். இந்த நம்பிக்கையை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். எங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்துக்காகவும், முக்கியமாக ஜோசியா வில்லியம்ஸுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். மகா அதிசயங்களை செய்கிற நல்ல தகப்பனே, பலிபீடத்தின் நடுவில் எரிகிற அக்கினியாய் பலிபீடத்தில் ஊழியம் செய்வதற்கு ஒரு மகன் பிறப்பான் என்று நீர் முன்னறிவித்ததன்படி பலிபீடத்தின் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியாய் பலிபீடத்தின் அண்டை கர்த்தருக்காய் பிரகாசிக்கின்ற ஒரு யோசியா ராஜாவை போல இந்த மகனை நீர் கொடுத்தீர். அந்த ஜோசியா வில்லியம்ஸை நாங்கள் கடந்த 9 ஆண்டுகளாக உமக்குள்ளாக வளர்த்து உம்முடைய நம்பிக்கையை அவனுக்குள் விதைத்து இந்த 10வது ஆண்டுக்குள்ளாக அவனை கொண்டு வந்திருக்கின்றோம். அவனுடைய வாழ்க்கையில 2 இலக்க எண்களுடைய ஒரு வயதை அடைவதற்கு கிருபை செய்திருக்கிறேன். ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைய நீர் மகனோடு கூட இருந்து மகனை ஆசீர்வதியும். மகனுக்கு அரணாயிரும், பாதுகாப்பாயிரும், பலனாயிரும், போதுமானவராயிரும். நாங்கள் இவனை எப்படி இன்னும் வளர்த்து கொண்டு வர வேண்டும் என்பதையும் நீர் சொல்லித்தாரும். இன்னும் அதிகமாய் ஜோசியாவுக்குள்ள கிறிஸ்துவின் ஐக்கியம் காணப்பட, கிறிஸ்துவோடு கூட நேரம் செலவழிக்க, கிறிஸ்துவுக்காக காரியங்களை செய்ய, கிறிஸ்துவோடு இணைந்து தன்னுடைய வாழ்க்கையை கட்டியமைத்துக் கொள்ள ஜோசியாவுக்கு நீர் காரியங்களை, காலங்களை ஏற்படுத்தித்தாரும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்களை ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்திருக்கூடிய எங்களுடைய உடல் சுகபலனுக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளையின் மூலமாக வீட்டில் ஏற்பட்ட சந்தோஷங்களுக்காக, இந்த பிள்ளையின் மூலமாக வீட்டில் ஏற்பட்ட சமாதானங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த பிள்ளைக்காக நாங்கள் இயங்கின நாட்கள் உண்டு. அது தொடர்பாக எங்களுக்குள் ஏற்பட்ட எவ்வளவோ மனக்கசப்புகள் உண்டு. எல்லாவற்றுக்கும் பதிலாக, பலனாக நீர் கொடுத்த இந்த மகனை உமக்கு நேராக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவனுடைய சமூகத்துல இவனை என்ன நோக்கத்துக்காக பிரதிஷ்டை பண்ணோமோ அந்த நோக்கத்தை கடைசி மட்டும் நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க, அந்த உறுதியான பற்றுதலை இவனுக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்க, மகன் அதில் இன்னும் நிலைத்து நிறுத்து வளர்ந்து இன்னும் அதிகமாய் உமக்காக மகன் கனி கொடுக்க நீர் அவனை எடுத்து பயன்படுத்தும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்களுக்குள்ள இந்த ஐக்கியத்தை கொடுத்திருப்பது இதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஐக்கியம் கிறிஸ்துவோடு இருந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த ஐக்கியம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த ஐக்கியம் கிறிஸ்துவின் வருகை மட்டும் நிலைத்திருக்க கிருபை செய்யும். இன்பரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உலகளவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து கிடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி என் மேல் கிருபையாயிருக்க கிடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி ஒரு கிருபையும் சமாதானம் தீர்க்காய் சொன்னார். போடுவோம் பேப்பர் எங்க வச்சிருக்க இந்த பாப்பா அப்படி இந்த அப்படி இந்த பக்கம் வந்து இதை எடுத்துக்கங்கப்பா, தெரியும். ஆமா ஆமா இது ஓகே. அப்படியே ஆனால் அப்படியே இங்கே வந்துருங்க. அவரை ஜோஷியா ஒரு தூரம் பார்த்துக்கோங்க. எல்லாருடைய பர்த்டேக்கும் ஜோஷியாவுக்கு ஒரு ஆசை உண்டு. இந்த பேப்பரெல்லாம் அப்படி பீஸ் பீஸா கிழிச்சு அவங்க தலையில பூவா போடணும்னு ஜோஷியாவுக்கு ஒரு ஆசை. அந்த ஆசையை இப்போ ஜோஷியா பிறந்த நாளுக்கு ஜோஷியாவுக்கே நாங்கள் போட்டுக்கிறோம். ஓகே ஓகே. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. தலையெல்லாம் முடிச்சுட்டாச்சு. ஓகே சூப்பர் ரைட். இப்போ கேக் வெட்ட போகிறோம். கேக் வெட்டுறத அப்படியே எடுத்துருங்க. ஓகே ஹாப்பி பர்த்டே பாடிடுவோம். முதல்ல நான் ட்ரம்ஸ் இருக்கா எனக்கு அடிக்கிறியாப்பா. சரி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் அடிப்பேன் சரியா. ஹாப்பி பர்த்டே டு யூ. எனக்கு தெரியாதுப்பா விடப்பா, எனக்கு தெரிஞ்சதாப்பா நான் அடிப்பேன் பாப்பா. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு ஜோசியா, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி லாங் லைஃப் டு யூ, ஹாப்பி லாங் லைஃப் டு யூ, happy long life to Josia. May God bless you, dear. May God bless you, dear. May God bless dear Josia. எனக்குல மம்மி எனக்கு தரவே இல்லை அவன். அவன் நின்றுட்டா மம்மி. போ உனக்கு ட்ரம்ஸே கிடையாது. போ எடுத்து எனக்கு கொடு. எனக்கு 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 கொடுக்கல அவன். கொடு கொடு. நான் தான் அவனுக்கு கொடுக்கணுமா? எனக்கு கொடு. யார் குடுல?
அப்படி கொடுக்கவே இல்லை அவன் கொடுக்கல எனக்கு மறுபடியும் நான் கொடுக்கவே விட மாட்டேன். உங்க போ தாவா இருக்கு தலை படிக்க கொடு. அம்மா கொடு. ம் 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 தலை படிக்க கொடு. வாயில ஊட்டி தலை தலை வாயில விட்டு நான் எடுத்துக்கிறேன். ம் 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 அம்மாக்கு அடுத்து எடுத்து ஊட்டிட்டு அது இது நம்ம இந்த இதில் எடுத்து கொடுக்கும்போது கொடுத்து அண்ணன் சரி அதை அப்படியே கொடு. இதை கொடு மிஷினை கொடு அண்ணனுக்கு கொடு. பர்த்டேக்கு அண்ணா கூட இருக்காங்கல்ல. ஆமாம் அண்ணனுக்கு கொடு. ஸோ இன்னைக்கு பர்த்டேக்கு எங்களோட சீஃப் கெஸ்ட்டாக சாம் தேவசெல்வின் வந்திருக்காரு. ஸோ அவரையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இந்தாங்க பாப்பா. ஓகே ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துடலாமா? எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்னாப் எடுத்துலாமா? ஒரு குரூப் ஃபோட்டோவை எடுத்துடலாமா? ரைட். எப்படிண்ணே கேமரா எப்படி திருப்பிடுவீங்களா இல்லை எப்படி இதை இது இன்னொன்று இது திருப்பினா இதாகிரும்னு நினைக்கிறேன். கேமரா ஆஃப் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஆஃப்